ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான மஞ்சள் பூசணிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்பாருக்கு நான் மஞ்சள் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி இது கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாய் ஒரு 5 வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாம் ஒன்றா போட்டு இதில் போட்டு வறுத்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா பருப்பு, மஞ்சள் பொடி, காயம், ஜீரகம் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வறுத்து ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். ஒன்றா போட்டு ஒன்றா வறுத்துக்கலாம். இதை வறுத்து வச்ச உடனே நம்ம வரமிளகாய் போட்டு வறுத்துக்கோங்க. வரமிளகாக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷாக ஒரு கை கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை இவ்வளோ போதும். நிறைய போட்டால் கொஞ்சம் கலர் மாறிடும் சாம்பார், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். இது நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் பிரிச்சுட்டு வந்துடலாம். சட்டியில் லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த காயெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த காய் வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். வதக்கிட்டு இது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா பாதி வெந்துருச்சு பூசணிக்காய். இப்போ நம்ம இதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம். ஏன்னா பாதி வெந்திருக்கப்பவே போடணும், இல்லைன்னா பூசணிக்காய் குழஞ்சிடும். இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். பாதி உப்பு தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதெல்லாம் ஒன்றா போட்டு வேக வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம பிரித்து வச்சுருக்கோம்ல அந்த பவுடரை போட்டு தட்டிட்டு அப்புறம் பருப்பு போடணும். காயெலாம் இப்போ நல்ல காய் புளியோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை ஃபுல்லாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு வத்தப்பொடி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்காதனால கொஞ்சம் வத்தப்பொடி போட்டுக்கிறேன். இந்த பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். இந்த மாதிரி லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ அதை பாதி உப்பு தான் போட்டோம். ஸோ இப்போ பாதி உப்பு போட்டு கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு போட்டு தட்டிடலாம். இங்கே இந்த பொடி போட்டு ஒரு கொதி வந்துருச்சு. இது ரொம்ப கொதிக்க வேண்டாம், நம்ம மறுத்து தானே பிடிச்சிருக்கோம். ஸோ கொதி வர வேண்டாம், ரொம்ப கொதி வர வேண்டாம். இப்போ பருப்பை தட்டிடலாம். பருப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சாம்பார் திக்னஸ் ஆகும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு தாளித்து விட்டுடலாம். சாம்பார் இங்கே நல்லா கொதிச்சிருச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இங்கே தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இங்கே கட் பண்ணி போட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கடுகு இன்னும் வெடிக்கலை, வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ சாம்பாரில் கொத்தமல்லி இலை, நிறைய கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு தாளித்து ஊற்றிடலாம். கடுகு வெந்துருச்சு. அவ்வளோதான், சாம்பாருக்கு வெந்துருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மெல் இப்போவே சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இந்த மாதிரி சூப்பரான சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.